வணக்கம் கீதா டிவி சுதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு. இப்போ சர்ச்சை கிருஷ்ணருக்கும் மோடி. என் கிருஷ்ணர் என்னுடன் பேசுவது உண்மை. ஏனென்றால் நான் ஒரு 1 இயராகவே சொல்லிட்டு இருக்கேன். என் கிருஷ்ணர் மோடியை அழித்தே தீரணும், அவன் நாட்டுக்கு ஒரு கேடு என்றான் என்னோட கிருஷ்ணன் என்னோடு பேசும்போது சொல்கிறார். அதை ஊர்ஜினப்படுத்துறதுக்கு ஒரு சுவாமினி ஃப்ரம் உத்தரகண்ட் எனக்கு ஃபோன் பண்ணி அவனோட அசூர் என்று சொன்னாங்க. அப்போ இப்போ இந்த நேற்று அந்த ஆளோட இந்த பிரைம் மினிஸ்டரோட பேச்சு தானே ஒரு கடவுள் அவதாரம் என்று அகங்காரம். நான் நிறைய தடவை சொல்லிக்கிறேன், மோடி உன்னோட பக்திக்கிட்ட சொல்லு, இந்த ஹர் ஹர் மகாதேவ் என்ற வார்த்தையை யூஸ் பண்ணாத, நீ கடவுள் கிடையாது. உனக்கு நேரம் நல்லா இருந்துச்சு, உனக்கு எல்லாம் நல்லா ஓடிச்சு. இப்போது உன்னோட பாவம் ஜாஸ்தி ஆக ஆக உன்னோட சரிவு ஆரம்பிச்சிருச்சு. நான் காசியில் போய் நிற்கிறதுக்கு பணத்தை வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு நினச்சி தான் நான் போய் நிற்கல. ஆனால் ஒரு சிலர் சொல்லிப்பாங்க, இந்த மாதிரி விளம்பரத்துக்காக பண்ணுது, அதை பற்றிலாம் எனக்கு கவலையே கிடையாது. என்னோட ஒரே ஒரு குறிக்கோள், மோடி பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாது. இது ஒன்று தான். நான் பிஜேபி பார்ட்டி பற்றியோ காங்கிரஸ் பார்ட்டி பற்றி யார் எந்த பார்ட்டியும் யோகியமோ அயோக்கியனோ கிடையாது. அதில் இருக்க மெம்பர்ஸ் தான் எல்லா ஊழலையும் செய்கிறார்கள் என்று நான் அடிக்கடி சொல்கிறேன். தானே ஒரு கடவுள். முதல் இந்த சம்பித் பத்ரா திமிர் பிடிச்ச ஒரு ஸ்போக்ஸ் பர்சன், பிஜேபியில் ஒரு கேண்டிடேட் ஒரிசாவில் லார்ட் ஜெகநாத் மோடியோட பக்துன்னு சொல்கிறது ஒரு திமிர் பிடிச்ச பேச்சு. அங்கேயே அழிவு ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இப்போ நேற்று இந்த பிரைம் மினிஸ்டருக்கு பைத்தியமே முத்திருச்சாட்டிருக்குது. நானே கடவுள், நான் அவதாரம், நம்ம எல்லோரும் ஒரு அவதாரம், கடவுள் நம்மளை அமைச்சிருக்காங்க. ஆனால் நானே கடவுள் நான் நினச்சிட்டான்னா அதை விட திமிர் வேறு எதுவும் கிடையாது. அப்போ நெஹ்ருன்னு சொல்லலாம் தான் கடவுள், லால் பகதூர் சாஸ்திரி, இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி, யார் பிரைம் மினிஸ்டர் வாஜ்பாய் எல்லாருமே தான் கடவுள் அமைச்ச அவதாரங்கள் என்று நினைத்து கொள்ள வேண்டும் தான். இது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கர்மா. அந்த கர்மாவில் அவங்க பெரிய ஆளுகளாக வரலாம், பிச்சைக்காரனாக வரலாம். இது ரெண்டும் நடக்கும். ஆனால் நானே கடவுள் என்று நினைத்து கொண்டால் அதை விட ஒரு முட்டாள்தனம் வேறு எதுவுமே கிடையாது. அதில் மோடிக்கு விநாசகால விபரீத புத்தி. நான் அடிக்கடி இதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அவங்களுக்கு இந்த கட்சியில் பதவியில் இருக்கவங்களுக்குலாம் வாய் கொழுப்பு ஜாஸ்தி. இப்போ ஃபர்ஸ்ட் அந்த சம்பித் பத்ரா பேசுனதுக்கு இந்த மோடி இன்னும் மன்னிப்பு கூட கேட்கல. இப்போ நேற்று இவரோட ஆரம்பிச்சாரு, நான் ஒரு அப்பா அம்மாவுக்கு பிறக்கல, ஆனால் நான் கடவுள் அனுப்பிச்ச ஒரு அவதாரம் என்றால் இதை விட திமிர் பேச்சும் அழிவுக்கு இதுதான் ஒரு அறிகுறி. தானே ஒரு கடவுள் என்று நினைப்பவன் அவனை விட முட்டாள் வேறு யாரும் கிடையாது. அதில் மோடியின் அகங்காரம்தான் இந்த அழிவுக்கு ஒரு காரணம். நான் எனக்கு தெரிஞ்சு நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்துக்கிட்டே சொல்லிகிட்டே இருந்தேன், பிஜேபி தோக்கும் என்று. யாரும் என் பேச்சை நம்பலை. எல்லாரும் இல்லை இப்படி அப்படி இவ்வளோ வரும் அவ்வளோ வரும். இந்த மோடி ஆளுங்க ஆரம்பித்தானுங்க 400 இல்லை, ஊரும் கிடையாது, எதுவும் கிடையாது, எல்லாம் பிச்சுட்டு ஓட போகும். நான் கிளியராக 19th April நியூஸ் 6ல் நான் கிளியராக சொல்லியிருக்கிறேன், பிஜேபி வில் பி வாஷ்ட் அவுட் ஈவன் இன் த நார்த். இந்த சவுத் சதர்ன் ஸ்டேட்ஸில் தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானாவில் 130 சீட்டோ 130 ஸ்டாண்ட் கரெக்ட் நம்பர்ஸ், பட் 130 கன்ஃபார்ம்டா. அதில் 10 சீட் பிஜேபி ஜெயிச்சாலே பெருசு. ஈவன் 15 கூட வச்சுக்கோங்க. அப்போ 115 இந்தியா பிளாக்குக்கு வருது சொல்லையா. அதுக்கப்புறம் they are going to be washed out in மகாராஷ்டிரா. அதுக்கப்புறம் இதில் ராஜஸ்தான், குஜராத்லேயும் இந்தியா பிளாக் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பஞ்சாபில் வாஷ் அவுட், டெல்லியில் வாஷ் அவுட், ஹரியானாவில் வாஷ் அவுட், ஜார்க்கண்டில் வாஷ் அவுட். ஆல்மோஸ்ட் ஒரு 9-10 ஸ்டேட்ஸில் they'll be totally washed out. ஆனால் அவங்க மக்களை திசை திருப்புகிறார்கள். இந்த மாதிரி நாங்கள் 400 சீட் ஜெயிப்போம். 400 சீட் ஜெயிச்சா நான் அரசியலே பேச மாட்டேன். நான் ஒரு சில பெரிய விஐபிஸ் கிட்ட பெட் வச்சுருக்கேன். அவங்கெல்லாம் பிஜேபி சொல்கிறாங்க. நான் இல்லை இந்தியா பிளாக்னு சொல்லிகிட்டே இருக்கிறேன் ஃப்ரம் த பிகினிங். ஐ எம் வாட்சிங் போத் ராகுல் அண்ட் பிரியங்கா. எனக்கு 2 பேர்த்தையும் பிடிக்காது. ஐ நோ காங்கிரஸ் பார்ட்டி சப்போர்ட்டர் அவர்த்தி. பட் உண்மைதான், அந்த 2 குழந்தைங்களும் நிஜமாவே ரொம்ப தன்மையாக ரொம்ப சிம்பிளாக பேசிகிட்டு இருக்காங்க. தேவையில்லாத பேச்சே கிடையாது. ஆனால் மோடியோட பேச்சே சரியில்லை. ஒரு பிரைம் மினிஸ்டர் இப்படியா பேசுவது, அந்த குரல், அந்த கத்துறது பைத்தியம் பிடிச்சிச்சு. அதனால வேறு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை. ஏனென்றால் நீ 10 வருஷத்தில் என்ன செய்திருக்கிறாய்? ஒன்றும் கிடையாது. கொள்ளை அடித்திருக்காய். ஒரு சிலர் நல்லது பண்ணியிருக்கார். இந்த பேங்க் அக்கௌண்ட்ஸு 370, 35A
அதெல்லாம் நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து தி இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த டிமானிட்டைசேஷன் அந்த ஜிஎஸ்டி இஸ் அ டோட்டல் ஃபெயிலியர். அந்த ஜிஎஸ்டி மாதிரி ஒரு ரத்தத்தை உரிக்கிற டாக்ஸ் தட் மீன்ஸ் பாமர மக்கள், பெரிய கார்பரேட்ஸு பணக்கார பிஸ்னஸ்லாம் அதை தப்பிச்சுக்கிறாங்க. இதில் வந்து நியாயமாக உண்மையாக வாழ்கிறவங்கலாம் இந்த ஜிஎஸ்டியால் பாதிக்கப்பட்டவங்க தான். ஆகையால் இது வந்துட்டு நாளைக்கு என்ன ஒரு அகங்காரம் வந்துட்டு பைத்திய காத்தமா. அதுக்கப்புறம் இந்த நிர்மலா சீதாராமன் ஏதோ மெட்ரோ ட்ரெயினில் போயிட்டு என்னமோ போய் நின்றுட்டு இருக்க ஒரு செக்யூரிட்டியோட. நீ வந்து பதவியில் இருக்கும்போது இது உன்னை அப்பாயின்மெண்ட் கேட்டால் 10 வருஷமா நான் எழுதிட்டு இருக்கேன் உனக்கு லெட்டர், பேங்க்ல ஊழல் நடக்குது, அதுக்கு பதில் கொடுக்கறதுக்கு வக்கில்லாத ஒரு பொம்பளை இதெல்லாம் நாட்டுக்கு என்ன செய்யும்? தன்னோட சொந்த புள்ள உருப்படியா இது பண்றதுக்கு வக்கு இல்லை. இதுங்கெல்லாம் வந்து ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர்